வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ ஏஸ். விஜய் சேதுபதி, யோகி பாபு நடித்து இன்றைக்கி தான் வெளிவந்திருக்கு. ஃபஸ்ட் ஷோவே போய் பார்த்துட்டு வந்தேங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த படம் ஃபுல்லாகவே மலேசியாவில் எடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ஃபுல் மலேசியாவையும் பார்த்துடலாம், நீங்கள் மலேசியா பார்க்காத ஆள் இருந்தீங்கன்னா. ஏன்னா முருகன் கோயில் முதற்கொண்டு மலேசியாவில் எல்லாமே காமிச்சிடுறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அந்த இது வந்து சைனீஸ் ஃபெஸ்டிவல் முதற்கொண்டு வந்துடுது. ஒன்லைன் ஸ்டோரி அப்படி என்ன அப்படின்னாக்கா, நான் ரொம்ப டீட்டெயில்டாலாம் ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவர் விஜய் சேதுபதி மலேசியாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து சில பணப்பிரச்சனைகள் வருது. அந்த பணப்பிரச்சனையினால் அவர் வந்து கொள்ளையடிக்கிறாரு மலேசியாவில். அதில் வந்து 2 மேஜர் வில்லன்கள் ஒன்று வந்து பப்ளு, இன்னொன்று வந்து அந்த கேஜிஎஃப்ல வில்லனாக வந்த அந்த வில்லன். ஸோ அவங்க 2 பேரும், இந்த 3 பேர்த்துக்கு நடுவில் இன்னும் சில கேரக்டர்ஸ். யோகி பாபு த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி கூட. இன்னும் சில கேரக்டர்ஸோடு அது எப்படி ஓவர் கம் பண்ணி அவர் எப்படி அதுலேருந்து அந்த கொள்ளை அடித்த பணத்தை எப்படி வந்து எஸ்கேப் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் கதை. அதில் வந்து ஒரு 4 கேரக்டரை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் யோகி பாபு, அவங்களுக்கு வர பேர், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் என்னன்னாக்கா, யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி அவங்க 2 பேரோட அந்த காமெடி சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு, நிறைய சீன்ஸில் ஒர்க் ஆச்சு. 1-2 சீனில் ஒர்க் ஆகலை, பட் நிறைய சீனில் காமெடி சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. இவர் ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் பாரு, லாஸ்ட்டில் வந்து அங்கே மலேசியாவில் வந்து குப்பை எடுத்துகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பப்ளு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஈவன் ஹீரோயின் அந்த அவங்க பேர் ருக்மணி, படத்துலேயும் ருக்மணி, கேரக்டர் நிஜ பேரும் ருக்மணி. அந்த சீன்ஸ் எல்லாமுமே நல்லா இருக்குது. காமெடி கோசரம் இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன், காமெடி, அப்புறம் நீங்கள் எல்லா ஜான்ராலையும் இந்த படம் வந்துடும். இது வந்து ஆக்ஷன் ஃபில்ம்னு சொல்லிட முடியாது, காமெடி ஃபில்ம்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி கதைக்களமும் வந்துட்டு கதையோடு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராகாக இருக்குங்க. கொஞ்சம் நிறையா லென்த் போன மாதிரி இருந்தது. 2வது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ப்ரிடிக்டபுளாக இருந்தது. நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த 2 வில்லன் கூட. அதனால நமக்கு ஸ்க்ரீன் பிளே ஈஸியாக நமக்கு கதை வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு. இது வந்து நோ லாஜிக், நோ பிரெயினர் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக போய் உட்காந்து போய் பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து மலேசியாவில் இவர் வந்து கொள்ளையடிக்கிறாரு. ஆனால் அந்த மலேசியா போலீஸ் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் அங்கெல்லாம் கொள்ளையே அடிக்க முடியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், மலேசியாலெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஆனால் எகெயின் நம்ம மிச்ச படங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நோ லாஜிக்கே பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு. சேம் இந்த படத்துக்கும் அதுவும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை நம்ம ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா மிச்ச படத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் லாஜிக்கே பார்க்க வேண்டாண்டு. சேம் இந்த படத்துக்கும் லாஜிக்லாம் பார்க்காம ஒரு 2.5 மணி நேரம் ஃப்ரீயாக உட்காந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது சில நெகட்டிவ்ஸ் எல்லாமும் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் நம்ம வேவ் பண்ணிவிட்டு போய் நிம்மதியாக போய் உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.